வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல் என்ன பார்க்க போறோம்னா, மின் அண்ட் மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வேல்யூவோட ஒரு வேல்யூல இருந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ல நேமு, டிபார்ட்மெண்ட், ஜெண்டர் அண்ட் மார்க் அண்ட் சிட்டி 5 காலம் இருக்கு. மார்க்ஸ் காலத்துல தான் நம்ம வேல்யூல தான் நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மார்க்கை ஸ்டூடெண்டோட யார் ஹையஸ்ட் இந்த மார்க் ரேஞ்சில் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ லோயஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அதை கண்டுபிடிக்கலாம். சேம் டயத்தில் மின் இஃப் அண்ட் மேக்ஸிமம் இஃப்னு அட்வான்ஸ் ஃபார்முலா இருக்கு. இந்த அட்வான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸ் இப்போ மார்க்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து வேல்யூஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துட்டேன். மார்க் காலத்தில் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்க் காலத்தில் D3லேருந்து D10 வர மார்க் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ 95 வந்துருச்சு. திரும்ப மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சேம் சூஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். மினிமம் 67. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ நம்ம கிடைச்சிருக்கு. இந்த என்டையர் இதுல இருந்து டோட்டல் மார்க்ஸோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ மினிமம் இஃப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் இஃப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இஃப்ஸ் ஒர்க் பார்க்கலாம், அதுக்கடுத்து மினிமம் இஃப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இஃப் வந்து மேக்ஸ் இஃப்ஸ் இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதோட சிண்டெக்ஸை பாருங்க. மேக்ஸிமம் ரேஞ்சு, அடுத்து கிரைட்டேரியா ரேஞ்சு, அடுத்து கிரைட்டேரியா. ஸோ வந்து நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், ஹையஸ்ட் பிசிக்ஸ் மார்க். ஸோ ஹையஸ்ட் பிசிக்ஸ் மார்க்குங்கிறது டிபார்ட்மெண்ட் காலத்தில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு நமக்கு இருக்கு. ஸோ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரு எவ்வளவு ஹையஸ்ட் மார்க் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம். வேல்யூ எங்க இருக்கு, மார்க் தான் வேல்யூ. ஸோ அதை சூஸ் பண்ணியாச்சு, கமா. நெக்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்சு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து கிரைட்டீரியா வந்து பிசிக்ஸ். க்ளோஸ் பண்ணியாச்சு, என்டர் பண்ணிட்டா 90 வந்துருச்சு. திரும்ப அடுத்த கண்டிஷன் என்ன, ஹையஸ்ட் ஃபீமேல் பிசிக்ஸ், அதாவது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபீமேல் கேண்டிடேட்டோட ஹையஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ அடுத்து மேக்ஸிமம் இஃப். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரேஞ்சு சூஸ் பண்ணி மேக்ஸிமம் ரேஞ்சு சூஸ் பண்ணியாச்சு. கிரைட்டீரியா ரேஞ்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ கிரைட்டீரியா என்னது, பிசிக்ஸ். அடுத்து கிரைட்டீரியா ரேஞ்ச் என்னது, ஜெண்டரை சூஸ் பண்ணியாச்சு. ஜெண்டர்ல ஃபீமேல். 88 வந்துருச்சு. 88 நமக்கு வேல்யூ வந்துருச்சு. இப்போ ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு கரெக்டாக தான் எடுத்திருக்கானுங்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். பிசிக்ஸ் எடுத்துட்டேன் பாருங்க, ஃபீமேலில் ஹையஸ்ட் வேல்யூ 88. ஸோ இந்த பிசிக்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ 90. ஸோ ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து ஒரு கண்டிஷன். இப்போ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னு ஒரு அடுத்த இது. ஸோ அதே சேம் ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி போட்டுட்டு இந்த ஜெண்டர் ரேஞ்சுக்கு பதிலாக நான் வந்து சிட்டி இதை சூஸ் பண்ண போறேன். இப்போ சிட்டி ரேஞ்ச் எங்க இருக்கு, இந்த இருக்கு, இதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஃபீமேல் பதில் சென்னைன்னு நான் மாத்துறேன். இப்போ என்டர் பண்ணிட்டேன். ஸோ சென்னையில் எடுத்தவங்களோட ஹையஸ்ட் மார்க் கிடைச்சிருச்சு. ஸோ இவங்க வந்து 90 வந்திருக்கு. அடுத்து சேம் இதே மாதிரி மினிமம் இஃப்ஸ் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த மினிமம் இஃப்ஸ் ஃபார்முலாவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், மேக்ஸிமம் பதில் மினிமம் யூஸ் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மினிமம் இஃப்ஸ் கண்டினியூ பண்ணுறேன்.